பைரக்தார் TB2 பைரக்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் துருக்கியை சேர்ந்தது. இந்த நிறுவனம் உலகத்தில் ரொம்ப அதிநவீன சர்வைலன்ஸ் மற்றும் அட்டாக் ட்ரோன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நிறுவனம் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணுறதுல முன்னிலை வகிக்கிறாங்க. ஈவன் பாகிஸ்தான் ஒரு படி மேலே போய் துருக்கியோட இந்த ட்ரோன்ஸ் அவங்களுக்கு இன்றியமையாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் பிரச்சாரம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பைரக்தாரோட CEO என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் பைரக்தார் ட்ரோன்ஸை சப்ளை பண்ண மாட்டோம், பாகிஸ்தானோட அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி சமூக ஊடகங்களில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேச்சும் பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன? இந்தியா பைரக்தார் கிட்ட போய் எந்த ஒரு ட்ரோன் வேணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது. இருந்தும் இந்த CEOட கருத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிபேட்டை ஸ்பார்க் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைரக்தார் நிறுவனம் உருவாக்கக்கூடிய ட்ரோன்ஸ்ன்றது இந்தியாவுக்கு எதிராக எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துன்றத ரியல் டைமில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், பைரக்தார் அப்படின்ற இந்த நிறுவனம் உலகத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான சர்வைலன்ஸ் அட்டாக் ட்ரோன்ஸை உருவாக்குறாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் சமீபத்தில் நேட்டோ கூட நடந்த எக்ஸசைஸில் பைரக்தாரோட ட்ரோன்ஸ் துருக்கியோட கடற்படையை சேர்ந்த ஒரு ட்ரோன் தாங்கிய கப்பலில் இருந்து டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ஆச்சு. இது ஃபுல்லி அட்டானமஸ் மோடில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரோனை உருவாக்குறாங்க. பட் ஸ்டில் இந்த ட்ரோன்ஸால் இந்தியா மாதிரியான ஒரு லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்க கண்ட்ரிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூரில் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. பாகிஸ்தான் அவங்களோட பைரக்தார் அக்கின்சி ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக பேசினாலும் பைரக்தாரோட அக்கின்சி அப்புறம் TB2 ட்ரோன்ஸை நமக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூரில் பெரிதளவில் அவங்க பயன்படுத்தலை. அவங்க வெறுமனே என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பைரக்தாரோட சப்சிடரி ஆர் ஷேர் ஹோல்டிங் நிறுவனமான இன்னொரு துருக்கி நிறுவனம் உருவாக்குன சிறிய ரக குவாட்காப்டர் ட்ரோன்ஸை தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பெருசாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, யுக்ரைனில் குவாட்காப்டர்ஸ் ட்ரோனை பயன்படுத்தி ரஷ்யர்களுக்கு எதிராக கிரெனேட்ஸு அப்புறம் சின்ன சின்ன பாம்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை போட்டு அவங்களோட டேங்க்ஸ் எல்லாம் காலி பண்ணாங்க பார்த்தீங்களா. சிமிலராக அதே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையும் பாகிஸ்தானியர்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஃபுல்லி அட்டானமஸ் கேப்பபிலிட்டிலாம் கிடையாது. பைரக்தார் TB2 அக்கின்சி ட்ரோன்ஸ் மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த ட்ரோன்ஸோட காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இதை எதிர்கொள்கிறதுக்கு இந்தியா மிக காஸ்ட்லியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400, பராக் 8 இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாகிஸ்தானியர்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாங்க, இந்த பைரக்தார் நிறுவனத்தோட சப்சிடியரி நிறுவனம் உருவாக்குன இந்த சிறிய லெவல் ட்ரோன்ஸை நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் அனுப்புனாங்க. இந்த நூற்றுக்கணக்கான எண்ணிக்கை கொண்ட ட்ரோன்ஸிற்கு ஒரே நோக்கம் தான் இருக்கிறது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் பண்ணுறதுன்னு. அதை தாண்டி இந்திய இராணுவத்தோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எத்தகைய நிலைமையில் இருக்குது, எந்த இடத்துல என்ன சிஸ்டம் இருக்குது மற்றும் இந்த சிஸ்டம்ஸோட சிக்னேச்சர், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்பயுமே டேர்ன் ஆன் பண்ணி வைக்க மாட்டாங்க. எதிரிகளோட நடமாட்டத்தை பொறுத்து எதிரி ஒருவேளை அந்த பகுதியில் ஊடுருவமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஏர்கிராஃப்டை தாக்குறதுக்கு இறுதி கட்டத்தில் டேர்ன் ஆன் பண்ணுவாங்க பவர்ஃபுல் ரேடார்ஸை. காரணம் என்ன, எப்பயுமே ஏன் அது ஆனில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் இந்த ரேடாரிலிருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை பின்பற்றி ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்கு கிட்ட இருந்து நம்மளோட சிஸ்டம்ஸை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தேவைப்படும் பொழுது தான் அதை ஆக்டிவேட் பண்ணி அதை பயன்படுத்தணும் நம்ம. ஸோ பாகிஸ்தானியர்களோட நோக்கம்ன்றது இத்தனை ட்ரோன்ஸ், சின்ன சின்ன ட்ரோன்ஸ் அனுப்பி நம்மளோட இந்தியன் வெப்பன் சிஸ்டம்ஸ், ரெடார்ஸ் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி அதோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா F-16, JF-17 மாதிரியான போர் விமானங்களை கொண்டு அந்த பகுதியில் ஏவுகணை தாக்குதல் பண்ணுறது தான். இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சிறிய ரக ட்ரோன்ஸை உள்ளே அனுப்பியிருக்காங்க. பட் பாகிஸ்தானியர்களோட எதிர்பார்ப்பு அப்படி தலைகீழாக மாற்றுற மாதிரி எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் பெருசாக இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதையுமே பயன்படுத்தாமல் இந்த ட்ரோன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக காலி பண்ணிட்டோம். அண்ட் கூடுதலாக இந்தியன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இந்த ட்ரோனுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் மற்றும் இந்த ட்ரோனுக்கு தேவைப்படக்கூடிய GPS ஜாமிங் இது எல்லாத்தையும் பண்ணதுனால இந்த ட்ரோன்ஸ் செயலிழந்து போயிருச்சு. இப்போ இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தானியர்களோட பைரக்தார் மற்றும் டர்க்கிஷ் ட்ரோன்ஸோட சுப்ரிமசி அப்படின்றது வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெரிதளவில் வைத்திருக்காத, இல்லை வான் பாதுகாப்பு அமைப்புகள் சின்ன லெவலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற கண்ட்ரிஸுக்கு எதிராக மட்டும்தான் வேலை செய்யும்.
அதை இந்தியா மாதிரியான ஒரு நாடுகிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் லேசர் சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய நாடுகிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன ட்ரோனை வச்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எண்ணத்தில் மண்ணு தான் விழுகும் அப்படின்றது இது ஒரு கிளியரான எக்ஸாம்பிள். ஸோ ஆல்டோ துருக்கியோட ட்ரோன்ஸ் மே லுக் சுப்பீரியர், மே ஹாவ் மோர் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மாதிரி ஒரு லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைத்திருக்கக்கூடிய நாடுக்கு எதிராக தே ஆர் யூஸ்லெஸ். ஸோ துருக்கியோட பைரக்தர் நிறுவனத்தின் சிஇஓவின் இந்த கருத்து அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக பார்க்கப்படுது. உங்களோட ட்ரோன்ஸ் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறப்ப அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, மற்றும் எங்களுக்கு ட்ரோன்ஸ் வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா அதுக்கு தான் இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேலி சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாமே பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை போட்டு பொலன்னு பொழந்த வீடியோஸை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கோம். இவங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு அதை தாராளமாக எடுத்து பார்க்க முடியும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ட்ரோன் மேனுஃபேக்சரிங், ஒன்று இந்தியா கிட்ட ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது, இந்தியாவால் தனக்கு தேவையான ட்ரோன்ஸை உருவாக்கிக்க முடியும். அதற்கு மேல் ட்ரோன்ஸ் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் இஸ்ரேல் ஒரு நல்ல பார்ட்னராக இருக்குது இந்தியாவுக்கு. ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ட்ரோன்ஸ் எல்லாம் இப்போ இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதானி குரூப் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கு ஹெர்மிஸ் 900 ட்ரோன்ஸை. ஸோ மேலும் பல அட்வான்ஸ் ட்ரோன்ஸ் நமக்கு தேவைப்படும்ன்ற பட்சத்தில் இஸ்ரேல் இருக்காங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றப்ப நமக்கு பைரக்தார் கிட்ட இருந்து ட்ரோன் வேணுன்ற அவசியமே இங்கே கிடையாது. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோமா இல்லையான்றது இங்கே கேள்வி இல்லை. அவங்களோட ட்ரோன்ஸ் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது பைரக்தார் நிறுவனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை கிளப்பியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ட்ரூத் என்னன்னு தெரியும். பைரக்தார் அதோட இன்டர்னல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசாமல் வெறுமனே இந்தியாவுக்கு எதிராக பேசி அவங்களோட ஸ்டாக்ஸையோ இல்லை அவங்க கம்பெனிக்கு தேவையான ஒரு பிஆரையோ பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பைரக்தார் நிறுவனத்தோட ஒரு சில ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவில் முழுதாக கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்மேட்டில் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் டெக்னாலஜி இல்லை, இது ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் நம்மளோட சமூக வலைத்தளங்களில் இருக்குது. ஸோ நத்திங் ஸ்பெஷல் அபவுட் பைரக்தார், நத்திங் ஸ்பெஷல் அபவுட் துருக்கி. சும்மா ஏதோ அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.